மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு மண்புழு தொலாவிட்டு போனோம். மண்புழு கிடைக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மீன் இருக்கிற இடத்த பார்த்தோம். ஸோ சின்ன சின்ன மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் உலாவிட்டு இருந்துச்சு. சரி ஓகே மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்கிற இடத்த பார்த்துட்டு, மீனையும் பார்த்துட்டு, அடுத்தது சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மண்புழு கிடைக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். மைதா மாவு கிடைச்சது. ஸோ மைதா மாவு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு மைதா மாவு வந்து உருண்டை பிடிச்சி போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீன் கடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தூண்டிலையும் மைதா மாவையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கோர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே போட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோனே மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் சாப்பிடுச்சு. லைட்டாக சாப்பிட்டு மீதியை வந்து பார்த்தீங்கன்னா, கரைஞ்சு போச்சு. தண்ணிக்குள்ளே மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிடிப்பில்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை நல்லா டைட்டாக வந்து நல்லா உருண்டை பிடிச்சி போடணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மைதா மாவு யூஸ் பண்ணது இல்லை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ மைதா மாவு வச்சு நான் வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா தென்பட்டுச்சு. ஸோ போட்ட உடனே ஒரு மீன் கிடச்சிருச்சு எனக்கு. கிடச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு இழுத்துட்டேன். ஸோ சப்ஸ்கிரைபர் சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ மீனே பிடிக்க வந்தேன். சப்ஸ்கிரைப் சொன்ன சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன். ஸோ ஒண்ணு பிடிச்சோனயே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சரி ஓகே மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அகைன் அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள நான் வந்து மாவை பெசஞ்சு பெசஞ்சு போட்டு நான் பாட்டுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்ருந்தேன். இந்த தண்ணீல மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாவே தெரியுது. கீழ இறங்கியே பிடிச்சிருக்கலாம். பட் தண்ணி ஓடுற தண்ணிங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இறங்கி மீன பிடிக்கல. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு மீனும் வந்து பார்த்தீங்கன்னா, போட்ட உடனே கிடைச்சது. ஸோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே சிறு கெண்டைகள். இது வந்து கெண்டை மீன் வகையை சேர்ந்தது. 2 மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா, கெண்டை தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 2மே அழகா வந்து உள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும். தண்ணி ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ இறங்கி பிடிக்கிற அளவுக்கு தான் ஆழம். பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ப்ளஸ் வந்து பிடிக்க முடியாது அப்படி இறங்கி அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு மீனும் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சொன்னாருன்னு தானே நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து அந்த மீனையும் பிடிச்சி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வச்சிருந்த அந்த பாத்திரத்தில போட்டோம். பாத்திரத்தில போட்டு அகைன் வந்து சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மீனும் வந்து சிக்காதனால சரி போதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்ச மீன என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிணறு இருந்துச்சு. சரி கிணறுல அந்த மீன விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மீனா புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போட ஆரம்பிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு மீனும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதே மாரி தான் வந்து கிணத்துக்குள்ள போட்டுட்ருந்தேன். அ ஏன் அப்டின்னா, இந்த மீன வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது அப்டின்ட்டு தான். ஏன்னா, நம்ம புடிச்சது 3 மீனு. அந்த மீன என்ன பண்றேன்னு சொல்லிட்டு, அது உயிரோட போகட்டும் அப்டின்னு சொல்லிட்டு, கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மீனையுமே நான் புடிச்ச வரைக்கும் நான் போட்டுட்டேன். ஸோ, இந்த வீடியோ வந்து என் சப்ஸ்கிரைபர் சொன்னாருன்னு தான் நான் வந்து இத பண்ணியிருக்கேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.